GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். உத்தரப்பிரதேச மாநிலம் பாராபங்கியை சார்ந்தவர் 25 வயதான முனீஷ்ரா ராவத். அவர் கடந்த டிசம்பர் 6 அன்று உடல்நலக் கோளாறால் மரணமடைந்தார். ஆனால் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது கணவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். அந்த விசாரணையில் முனீஷ்ரா ராவத் தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்துள்ளார். இதன் காரணமாக அவரது கணவர் தீபக் தூர் ராவத் கோத்தியில் உள்ள ஸ்ரீ தாமோதர் கிளினிக்கில் அவரது மனைவியை சேர்த்துள்ளார். அங்கு அவரை சோதித்த மருத்துவர் கியான் பிரகாஷ் மிஸ்ரா அப்பெண்ணின் கிட்னியில் கல் இருப்பதாகவும் அக்கல்லை அறுவை சிகிச்சை மூலமாக நீக்க வேண்டும் என்பதால் ரூபாய் 25,000 செலவாகும் என்றும் கூறியுள்ளார். எனவே முன்பணமாக ரூபாய் 20,000 ராவத் செலுத்தியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அப்பெண்ணுக்கு மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்த அடுத்த நாளே அப்பெண் இறந்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மருத்துவரிடம் விசாரணை நடத்திய போது மேலும் சில திடுக்கிடும் தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது கியான் பிரகாஷ் மிஸ்ரா ஒரு போலி மருத்துவர் என்றும் பல ஆண்டுகளாக மருத்துவர் என்ற பெயரில் ஏமாற்றி வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் முனீஷ்ரா ராவத்துக்கு அறுவை சிகிச்சை செய்யும் போது கியான் பிரகாஷ் மிஸ்ரா மது போதையில் இருந்திருக்கிறார். மேலும் யூடியூப் வீடியோவை பார்த்துதான் அந்த பெண்ணுக்கு அறுவை சிகிச்சையும் செய்துள்ளார். அப்போது பெண்ணின் வயிற்றில் பல ஆழமான கீறல்கள் ஏற்பட்டதன் காரணமாக அவர் உயிரிழந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கியான் பிரகாஷ் மிஸ்ராவை கைது செய்த போலீசார் அவரது கிளினிக்கை இழுத்து மூடி சீல் வைத்தனர். போலி மருத்துவர் மது போதையில் வீடியோவை பார்த்து அறுவை சிகிச்சை செய்த சம்பவம் அம்மாநிலத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.